எஞ்சிய வாக்காளர்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. அதனால என்ன பிரயோஜனம் இந்தியா கூட்டணிக்கு? பிஜேபி 200 250 வரும்போது பிஜேபி தான் வருவாங்க. ஏன்னா கூட்டணியை கொள்ளை கூட்டணி தான் சொல்லுவேன். கூட்டணி எலெக்ஷன் வரைக்கும் தான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் இன்றைய அரசியல் நிலவரங்களை பற்றி பேசுவோம் வரங்க. வணக்கம் சுபியான் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் போன வாட்டி பேசுனது நல்ல வியூவர்ஸ் போயிருக்கு. ஆமாம், நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். எங்களால் முடிந்த அளவிற்கு ரொம்ப டிஜிட்டல் பண்ணி நடுநிலையான செய்திகளை தருவதற்கு உங்களுடைய ஆதரவுக்காக உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி சார், இப்போ 5 கட்டம் பார்த்தீங்கன்னா 428 தொகுதி முடிஞ்சு போச்சு. 6வது கட்டத்துக்கு 58 தொகுதி எல்லாம் யாருக்குறைய 90% முடிஞ்சு போச்சு. இப்போ பிரியங்கா சொல்கிறாங்க இந்திய கூட்டணி 300 இடம்ன்றாங்க. பாஜக சேர்ந்த அமித்ஷா நாங்கள் 5வது கட்டத்தில் 310 தாண்டிட்டோன்றாங்க. கண்டிப்பாக உண்மையில் யாரு தான் இது தாண்டுற? 2 பேருமே ஆட்சி முடிச்சு இருக்குதுல மொத்தமாக 543 தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு யுக்தி, உளவியல் ரீதியான யுக்தி. மக்கள்கிட்ட எஞ்சிய வாக்காளர்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அமித்ஷாவும் அந்த ட்ரிக்கியை யூஸ் பண்ணுறாரு, பிரியங்காவும் அதை சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட முடியும். சரி சார், இப்போ வாக்குப்பதிவு முன்ன என்னாச்சு? அனைத்து ஊடகங்களும் பிஜேபி 370 கிட்ட வரும், கூட்டணி சேர்த்து 380 392 அவங்கள அந்த இது கட்டமைச்சாங்க. அது இப்போ என்ன ஆச்சு? இப்போ என்ன சார் ஆச்சு? இப்போ என்னாச்சுன்னா, கூட்டணி 400 ஆப்கி பார் மோடி சர்க்கார் 400 பார் அப்படிங்கிறத அவர் சொன்னார். சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ், விஸ்வ புருஷன், அதாவது உலகத்துக்கு வழிகாட்டி. ஆப்கி பார் விஸ்வகுருன்றாரு. விஸ்வகுரு ஆப்கி பார் மோடி சர்க்கார் 400 பார். இப்போ அவங்க அந்த 400 பார் எல்லாம் பத்தி பேசுறது எதுவும் பேசுறது இல்லை. 370 ஏன் சொன்னாங்கன்னா, 370 காஷ்மீர் இது. ஆமா, காஷ்மீர் ஆப்ரிகேஷன். அந்த ஆப்ரிகேட்டட் பண்ணதுக்காக அதை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு 370 சீட்டு நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கூத்து. 370 காஷ்மீரில் எடுத்தாங்கல்ல, ஜம்முல மாத்திரம் நிற்கிறாங்க, காஷ்மீரில் நிற்கவே இல்லை சார். ஆமாம், காஷ்மீரில் நிற்கலை. காஷ்மீரில் நிற்கலைன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் அங்கே மெஜாரிட்டி இருக்கு. அதனால காஷ்மீரில் அவங்க நிற்கலை. ஜம்மு ஹிந்து மக்கள் நிறைய இருக்கிறாங்க. சரி, அப்போன்னா சரி சார், நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்குங்களேன். காங்கிரஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 400க்கு மேலே தான் நின்றாங்க. இந்த வாட்டி வெறும் 330 தான் சார். அப்பனா அவங்க என்ன, அப்பனா அவங்க நாங்க ஜெயிக்க மாட்டோன்ட்டு அப்படி நினைச்சிருக்காங்களா? கேட்டா கூட்டணிக்கோசம் விட்டு கொடுத்துட்டோன்றாங்க. அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா 400 இடங்கள்ல அவங்க ஜெயிக்கிறாங்க நிக்கிறாங்கன்னா அது ஓகே. இந்த முறை அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய அறிவுத்தனம் எல்லாரும் பேசுறாங்க. எப்படி அறிவுத்தனம்? பலவீனம் அறியணும். அதாவது காங்கிரஸ் கட்சி 55 சீட்டு 52 சீட்டு வாங்கினது 400ல நின்று வேலை கிடையாது கடந்த முறை. அதனால இந்த முறை நம்முடைய தகுதிக்கேற்றவாறு பயணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு செஞ்சு அவங்க 300க்கு மேற்பட்ட தொகுதியில் நிற்கிறாங்க. நிச்சயமா காங்கிரஸ் 100 சீட்டு வந்தாலோ அல்லது 110 வந்தாலோ நிச்சயமா அவர்களுக்கு பெரிய பலம் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த பெரிய பலம் எப்படி பெரிய பலம்னா, பெரும்பான்மையாக உத்தரப்பிரதேசம் 110 அதெல்லாம் அந்த தொகுதி வின் பண்றாங்க சார். அதனால என்ன பிரயோஜனம் இந்தியா கூட்டணிக்கு? என்ன பிரயோஜனம்னா, காங்கிரஸ் தனித்துவமான ஒரு பெரிய கட்சியாக உருவாகும் போது, ஒருவேளை எல்லாரும் சேர்த்து ஒரு 270 அல்லது 250 ஒரு 260 வரும்போது காங்கிரஸ் ஒரு பெரிய மனப்பான்மையை காட்டும். ஏன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, உத்தராஞ்சல், இமாச்சல பிரதேஷ், பஞ்சாப், டெல்லி, கர்நாடகா, தெலுங்கானா, சரி சார், இதெல்லாம் இவ்வளவு இடத்துல இதுல முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்தி பெல்ட் பாஜக சேர்ந்தது. அந்த இடத்துல இப்ப ஜெயிச்சிருவாங்களா? இல்ல அதுதான்
இப்ப ஜெயிச்சிருவாங்கங்கிற தாடி இவ்வளவு இடத்துலயும் பிஜேபிக்கு இந்த வரையும் வாய்ப்பு இருக்கு. எப்படி பிஜேபி காங்கிரஸ் எப்படி அதான் சொல்ல வரேன். இப்போ இல்ல நீங்க சொன்னீங்களா 270 இது பண்ணி வந்தா அப்படி வந்தா கூட அவங்கள ஆட்சி அமைக்க முடியாது சார். அதைத்தான் சொல்ல வரேன். அது ஆட்சி முடிக்க பிஜேபி தான் சார் ஆட்சியில உட்காரும். இல்ல இப்ப நான் அதான் ஜனாதிபதி அவங்க தான் சார் கூப்பிடுவாரு. இல்ல ஜனாதிபதி கூப்பிட விட்டு இப்ப மகாராஷ்டிராவில் வந்து காங்கிரஸ் கட்சி போட்டிடுது. அதே சமயம் மகாராஷ்டிராவில் மகாராஜா விகாஸ் அகாடி அப்போ அவங்க அதில் வந்து காங்கிரஸ் எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது சார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வலுவான கட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் வலுவான கட்சி, இல்ல சொல்றேன் அங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் தான். பிஜேபி விட்டுருங்க, நான் பிஜேபி பேசல. இந்தியா கூட்டணிகளுக்கு இடையே காங்கிரஸ் கட்சி எல்லா கட்சியோட வலுவான கட்சி. இப்போ இல்ல பெரிய கட்சி அந்த கூட்டணிகளுக்கு இடையே அமர்ந்த இந்தியா இப்ப திமுக தமிழ்நாட்டோட நிறுவோம். அத மாதிரி உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவோட நின்றுவாரு. ஆமா, ஸ்டாலின் தமிழ்நாடோட நின்றுவாரு. அகிலேஷ் வந்து உத்தரப்பிரதேசம் நிப்பாரு. தேஜஸ்வி பஞ்சாப் இது இங்க பீகாரோட நின்றுவாரு. இவரு நம்ம மம்தா வந்து வெஸ்ட் பெங்கால் இவர் ஒரு 2 ஸ்டேட் தான். யாரு நம்ம கெஜ்ரிவால் பஞ்சாபும் டெல்லி தான். அவ்வளவுதான். அப்போ காங்கிரஸ் குஜராத்தில் காங்கிரஸ், மகாராஷ்டிராவில் காங்கிரஸ், உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ், இப்படி வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, அப்புறமா வந்து ஜார்க்கண்ட், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய கட்சி அவங்களுக்குள்ள பெரிய கட்சியா இருக்கும். ஆமா சார், அவங்க 2 பேர் தான் சார் அதிகமா பிஜேபியும் காங்கிரஸ் அதிகமா தொகுதியில் நிக்கிறாங்க, எதிர்த்து நிக்கிறாங்க. இப்ப சார் நீங்க சொன்னீங்க சார் இதுல பிஜேபியும் காங்கிரஸ் எதிர்ப்பு நிக்கிறாங்க சார். 2004 காங்கிரஸ் 150 கிட்ட ஜெயிச்சாங்க சார். அந்த சீட்டு வந்தால் தான் சார் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும். கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு ஓகே. கூட்டணி ஆட்சி அமைப்பதற்குத்தான் காங்கிரஸ் வந்து 100க்கு மேலே இருந்தால் மற்ற கட்சிகள், உதாரணத்துக்கு காங்கிரஸ் ஒரு 100 சீட் இருக்குது, திமுக ஒரு 40 சீட் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஒரு 20 ஆச்சு, 160. கம்யூனிஸ்ட் அங்கதான் காங்கிரஸ் அவங்க கூட்டணி. ஆமா கூட்டணி ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அவங்க கூட்டணி ஒரு 150 160 சீட்டு இது வரைக்கும். அது மாதிரி தேஜஸ்வி யாதவ், அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் சரத் பவார், அதுக்கப்புறம் வந்து உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், இப்போ வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மா மம்தா பானர்ஜி, இப்படி கூட்டணி கட்சிகள், ஜார்க்கண்ட்ல சிபுசேனன், ஆம் ஆத்மி பஞ்சாப்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து வருகின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 200-250 சீட்டு வந்து நிக்கிறாங்கன்னு வைப்போம். தெரியல, ஒரு யூகம் தான். அதே மாதிரி பிஜேபி 200-250 வரும்போது 250 2 பேரும் வர முடியாது, வருவாங்க 250ல கொஞ்சம் குறைவாங்க. நான் அப்போ வந்து அதுக்கப்புறம் யாரு கிங் மேக்கர் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை வரும். அப்போ கிங் மேக்கர் யாருன்னு கேட்டா என்டிஏன்னு பேருக்கு தான் இருக்கு. அதாவது பிஜேபியோடு நாயுடும் காப்பு அந்த சமூகத்தை சார்ந்த ஜன்சேனாவும் கூட்டணியில் இருக்காங்க. மற்றபடி ஆர்எல்டி இருக்கிறாங்க, சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க. அதை விட்டுருங்க, நிதிஷ்குமார் இருக்காங்க. இதுக்கு அப்புறம் வந்துருச்சுன்னா மிக முக்கியமான ரோல்ல யாருக்குன்னா பிஜு பட்நாயக் இருக்க போறாரு. இவர் நவீன் பட்நாயக் இருக்க போறாரு. இப்ப இல்லாத ஆட்கள் யாரெல்லாம் சொல்லுவோம், நவீன் பட்நாயக் 1, ஜெகன்மோகன் ரெட்டி 1, 2, சந்திரபாபு இல்ல சந்திரபாபு நாயுடு அவரு கூட இது ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடு 2 பேர்ல யாரா ஒருத்தர் இதுதான் பண்ண போறாங்க. அது சந்திரபாபு நாயுடு வந்து என்டிஏ கூட்டணியோடு இருக்காரு. ஜன்சேனாவில் இருக்கிறவர் அவங்களும் என்டிஏயோட ஆந்திராவோட கூட்டணியில மோடியோட இருக்கிறாங்க அபிஷியலா. அது பேருக்கு தான். அது சரி, யாரோடையும் இல்லாத வந்து ஜெகன்மோகன் ரெட்டி 1, நவீன் பட்நாயக் 1, 2, அதுக்கப்புறம் கேசிஆர்னா சந்திரசேகர் ராவ் 1, 3. இந்த 3 பேரும் தான் தனிச்சு இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் கூட்டணியில இருக்காங்க. தமிழ்நாட்டில் யார் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கு. வேற மற்ற யாரும் இல்லை, மற்ற எல்லாம் கூட்டணியில இருக்காங்க. மற்ற சின்ன சின்ன இந்த மேஜரா இருக்கக்கூடிய அதிமுக, ஜெகன்மோகன் ரெட்டி, கேசிஆர் கே சந்திரசேகர் ராவ், அப்புறம் இன்னொன்று யார் சொன்னேன், நவீன் பட்நாயக். இவங்க எத்தனை சீட் எடுப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். முதல்ல சொல்றேன், ஒரு 7-8 சீட்டு அவரோ, இவர் ஒரு 7-8 சீட்டு ஜெகன்மோகன் ரெட்டியோ, 15-16, அப்புறமா கேசிஆர் ஒரு 4-5 சீட்டு. பார்த்தீங்கன்னா 25 சீட்டு இவங்க எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இந்த 3 பேரும். இது பெரிய ரோல் போடும் சார். அப்படி
இந்தியா கூட்டணி 270 வந்தா கூட பிஜேபி தான் சார் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. லார்ஜஸ்ட் பார்ட்டியா அதான் வரும் சார். அதுதான் நீ அப்படி இருக்கிறப்ப குடியரசுத் தலைவர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த கூட்டணியில இருங்க சார், நீ கூட்டணியில இருந்தா கூட பிஜேபி விட அதிகமா காங்கிரஸ் இருந்தா கூப்பிடுவாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. பிஜேபியோட காங்கிரஸோ மத்த எந்த கட்சியில வருவதற்கு வாய்ப்பு 100 இல்ல 500% கிடையாது. இல்ல சார், ஏன்னு கேட்டீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல பிஜேபி போட்டி இடுகின்றது. ஆக பிஜேபி குறைந்தபட்சம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் 220 240 அப்படி வந்து இல்ல 220 இருந்து 250 வரட்டுமே, அல்லது 180 வந்தாலும் பிஜேபி தான் ஃபர்ஸ்ட். ஆமா சார், பேசி சொல்ல வரேன். அது கீழே தான் காங்கிரஸ் வரப்போகுது. ஆமா, மத்த யாருமே கிடையாது. அது கேட்கலாம். இதுல எப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவதான் கூப்பிட்டு 96 அப்படிதான் சார் நடந்திருக்கு. 96 அப்படிதான் நடந்திருக்கு. வாஜ்பாய் 13 நாள் இருந்திருக்காரு. ஆனால் 13 நாள் இது இருந்திருக்காரு. ஆனால் சட்ட மரபுகளின் அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷன் பேஸ் படி தனித்துவமாக மெஜாரிட்டேரியன் யார் மெஜாரிட்டியோட இருக்கிறாங்களோ அந்த கட்சியை தர்க்க ரீதியாக ஆட்சி அமைப்பதற்கு அவங்க அழைப்பது. ஆனா அவங்க எங்கிட்ட பலம் இல்லை என்று சொன்னா அவங்க போக மாட்டாங்க. இல்ல அது எங்கிட்ட பலம் இருந்தா மட்டும்தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்சி அமைப்பு வருவாங்க, அது எது காலம் செய்வாங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி இந்த நேரத்துல மிகப்பெரிய குதிரை சந்தை விளையாட்டு நடக்கும், கட்டாயம் நடக்கும். அந்த குதிரை சந்தை விளையாட்டுல இந்த முறை பிஜேபி வெற்றி பெறுவது கஷ்டம். ஏன்னு கேட்டா அதான் நான் சொல்றேன். இந்த குதிரை சந்தையில பிஜேபி தான் வருவாங்க. ஏன்னா அவங்க பணம் இல்லாத பணம் ரைட்டு இல்ல, இவங்கிட்ட என்ன சார் இருக்கு? இல்ல இவங்கிட்ட என்ன இருக்கு, எது இருக்கு? இல்ல ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் காங்கிரஸ் தலைமையிலான வந்த கவர்மெண்ட் கொள்ளடிச்ச கூட்டம் தான் சார் வந்து சரி இருக்கு. இளவரச கூட்டம் தான் சார் இருக்கு. அவங்களுக்கு இது அவங்க வந்து என்ன சார் யூஸ் ஆக போகுது? இல்ல டிஎம்கே இருந்தது, எவ்வளவு கூட கொள்ளடிச்சா, எவ்வளவு கூட சார் கொள்ளடிச்சா. ராஜா என்ன சார் ஆச்சு? இன்னைக்கு காங்கிரஸ் இந்த நிலைமைக்கு போனது காரணம் யார் சார்? டிஎம்கே தானே சார், டிஎம்கே தானே, அவங்க தானே இதுன்ட்டு. இல்ல நீங்க சொல்றீங்களா அந்த கூட்டமே இந்தியா கூட்டணியே கொள்ளை கூட்டம் தான் சொல்லுவேன். அது நீங்க சொல்றீங்க. கொள்ள கூட்டமா நல்ல கூட்டமா அப்படி வந்தாலும் இல்ல அப்படி இழுபறியில வந்தாலும் பிஜேபி தான் கட்டாயமா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி ஆளுங்களை இழுக்கிறதுன்னு நல்லா தெரியும். அவங்க கிட்ட காசு அதிகமா இருக்கு சார். குட்டிக்கண்ணன் சார், இப்போ நம்ம பேசுறது ஊழல் குற்றச்சாட்டோ மிஸ்மேனேஜ்மெண்ட் பத்தியோ டைம் இல்ல. இல்ல இதுவும் பேசணும். இல்ல இந்த காலகட்டத்துல அது உண்டு. இந்த காலகட்டத்துல இந்தியா கூட்டணியே ஒரு இளவரச கூட்டணி சார், குடும்ப கட்சி சார். நீங்க சொன்னீங்கல்ல அகிலேஷ் யாதவ் யாரு? இல்ல இப்ப நான் இல்ல அகிலேஷ் யாரு, தேச யாரு, ஸ்டாலின் யாரு, சரத்பவார் யாரு? எல்லாமே குடும்ப கட்சி சார். உன்னை கேட்டா தேசஸ்வி இதுல இருந்து அவங்க குடும்பத்துல 5 பேர் நிக்கிறாங்க சார். இங்க தமிழ்நாட்டுல 2 பேர் நிக்கிறாங்க சார் கூட்டணிக்கு. கண்டிப்பா இல்ல இப்பயே கொல்ல போறதுக்கு இப்பயே பிளான் போட்டு இருக்காங்க. அது கரெக்ட். இந்த நாட்டுக்கு இது தேவைதானா? இவங்கள இந்தியா கூட்டணி தேவைதானா? இல்ல இப்ப என்னன்னா இந்த இந்தியா கூட்டணி தேவையா தேவை இல்லை என்பதா அது முடிவு செய்ய வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியல் அது நீங்க கூட்டம் சொந்தக்காரங்களை வச்சு ஆட்சிக்கு வர்றதை பத்தியோ அல்லது சித்தப்பா பெரியப்பா ஆட்சி வர பத்தியோ அரசியலமைப்பு தெரியாது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னா எண்ணப்படுகிற தலைகள்ல எவ்வளவு மெஜாரிட்டி இருக்கிறோ அவங்க இந்த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அது ரைட் சார். ஃபர்ஸ்ட் இந்த கூட்டணியில இருந்தா கூட எந்த கட்சி அதிகமான எம்பி இருக்குதோ அவங்களதான் சார் ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க சார். இதான் இவ்வளவு நேரம் நான் சொல்ல வந்தது இப்ப நீங்க சொல்றீங்க. ஆமா சார். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த 2 பேருமே 240 அல்லது 230 அப்படின்னு வரும்போது 450 470 அப்படிலாம் இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் 20-30 சீட்டு தேவையா அப்படின்னு வரும். கண்டிப்பா வரும்ல. இப்போ இவங்க 220 270 260 எடுத்திருக்காங்கன்னு இந்தியா கட்சி, இந்தியா இது நம்ம மோடி ஒரு பேச்சு சொல்ல வரேன். அப்போ அவங்களுக்கு 12 சீட்டு தேவை.
ஆமா சார். அவங்க 300 சீட் எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆமா, மோடி தலைமையிலான அணி 300 சீட் எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் 300 சீட் எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் தான் இந்தியா, காங்கிரஸ் 300 இதுவா இல்ல இந்தியா கூட்டணி இல்ல சார். அவங்க ரொம்ப கனவு காண்றாங்க சார். அப்படி சொல்ல முடியாது. இல்ல சார், இது வரைக்கும் எடுத்த சர்வே சார் மொத்தம் 17 சர்வே எடுத்திருக்காங்க சார். அதுல 10 சர்வேல பிஜேபி 330 மேல ஜெயிக்க வந்தாங்க சார். ஒன்னு ஏறுதல் கூட இந்தியா கூட்டணிக்கு சொல்லவே இல்லை சார். இல்ல எந்த சர்வே வந்து நீங்க இல்ல தேர்தலுக்கு முன்பு நடத்தப்பட்ட 17 கருத்து கணிப்புல ஆக்சுவலி எல்லாமே அதுல 10 வந்து 330 மேல தான் சார் பிஜேபி சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கு இல்ல சார். கருத்து கணிப்புகளை வச்சு நாம சொல்ல முடியாது. கருத்து கணிப்புகள் என்பது நிறைய அடிப்படையில் இட் இஸ் அ பேஸ்ட் ஆன் சச் எஸ் டிஃபரன்ஸ் களம் பிளாட்ஃபார்ம். ஒன்று கட்சி, ரெண்டாவது கட்சியினுடைய வேட்பாளர், மூன்றாவது கட்சியினுடைய சமூகம், நான்காவது ஆளும் அரசுக்கான லோக்கலுடைய தன்மைகள், ஐந்தாவது புதிய வாக்காளர்கள், ஆறாவது சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம், ஏழாவது நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் ஜெயிக்குது சொல்ல முடியும். சரி சார். நீங்க சொல்லக்கூடிய இதே இந்தியா கூட்டணியில திருப்பியும் டிஎம்கே போனா அவங்க குடும்பத்தை தான் வழக்க பார்ப்பாங்க. அதுவே சந்திரபாபு நாயுடு இல்ல சார், சந்திரபாபு நாயுடு வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சப்ப அந்த ஆந்திராவை எப்படி டெவலப் பண்ண சார்? உன்ன கேட்டனா படிப்பு அறிவுல 3வது இடத்துல இருந்த கல்வி அறிவுல குறைஞ்சது 3வது இடத்துல சார் இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கு சார்? அவங்க எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி சார் இருக்கு? எல்லாருமே ஐஐடி ஐஐஎம் போட்டி போடுறாங்க சார். அவங்க தான் இங்க என்னடா சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து அழிச்சிட்டானுங்க. இல்ல இப்போ நீங்க சொல்றது வேற டாபிக் பேசுறீங்க. இல்ல நான் சொல்றது வேற டாபிக். இல்ல இந்த இந்தியா கூட்டணி கொள்ளையடிக்க கூட்டணி தான் சார். இந்தியா கூட்டணி கொள்ளையடிக்கிற கூட்டணியாங்கிறது இல்ல. அதுல அது வந்து அந்த இல்ல ரயில்வேல இப்ப இல்ல சென்ட்ரல் ரயில்வேல இதெல்லாம் பாத்தீங்கன்னா வட இந்தியா அதிகமா இருக்கு. யார் வந்தது? லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டர் வந்ததுனால இது மாதிரி வந்தது. இப்ப இல்லப்பா, இப்போ அது வந்து மக்கள் தான் முடிவு செய்வாங்க. இப்ப மக்கள் முடிவு எங்க சார் செய்யறாங்க? மக்கள் எங்க சார் செய்யறாங்க? தமிழக மக்கள் அப்படி ரொம்ப அறிவாளி தான் நல்லா செய்வாங்க சார். இப்போ குட்டிகடன் நீங்க சொல்ற மாதிரி எந்த அடிப்படையில் வாட் கைண்ட் ஆஃப் த பேசிஸ் வாட் ஃபார் ஹூ வாட் ஃபார் ஹூம் யார் யாருக்கு ஓட் போடுறாங்கிறது வந்து பிகாஸ் ஆஃப் த டிசைட் ஃபேக்டர்ஸ். யாருன்னா பீப்புள் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா சார், மக்களுக்கு தான். இல்ல மக்களை இப்ப போட்டாலும் இல்ல சார், மக்கள் போட்டாலும் இல்ல அரசியல் கட்சி என்ன நினைக்கிறோம் அதுதான் சார். மத்திய பிரதேசல என்ன சார் நடந்தது? மத்திய பிரதேசல என்ன சார் நடந்தது? காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு சார் மொத்தம் 13 மாசம் ஆட்சியில இருந்தாங்க சார். அப்படியே எம்எல்ஏ வாங்கி ஆட்சி மாத்திட்டாங்க சார். சரி, மகாராஷ்டிரா சொல்றீங்களா சட்டசபையில பிஜேபியும் சிவசேனா கூட்டணி வந்து சார் அதிக இடத்துல அவங்க தான் சார் இருக்கு. கடைசியில சிவசேனா உடச்சிட்டு போயிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்து எனக்கு சீஃப் மினிஸ்டர் அப்படி ஆச்சு சார். நீங்க சொல்றீங்களா இப்படி வேண்டி கூட்டணி எலெக்ஷன் வரைக்கும் தான். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எந்த இது எப்படி போதா எப்படி காலம் இது போனா. ஆனா திமுக சேர்த்தா அந்த கூட்டணி அழிஞ்சுது. அந்த கூட்டணி அழிஞ்சு சார் 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அழிஞ்சது காரணம் யாரு? இதே திமுக தானே. அவங்களுக்கு எனக்கு அதே சந்திரபாபு நாயுடு தான் ஸ்டேட் வழக்க பார்த்தாரு. இவரு இங்கிருந்து முடியாது இல்ல என்ன சொன்னாரு? தமிழர்கள் இது ஆச்சு இதுன்ட்டு இங்கிருந்து போய் அங்க போய் முக்கியமான இலாக்காலாம் வாங்கினாரு. இல்ல சொல்லுங்க சார். திமுக சொல்லுங்க சார். இந்தியா கூட்டணி பத்தி சொல்லுங்க சார். இல்ல இப்போ இந்தியா சரி, அதுவே இப்ப வந்து பிஜேபி மேல பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? இப்ப இந்த நடந்த பிறகு யாரெல்லாம் வர்றாங்களோ அதை வச்சுதான் ஆட்சி அமைக்க போறாங்க. நம்ம அதான் பேச போறோம். ஆமா, காங்கிரஸ் அன்ஃபிட்னா இப்ப இதுக்கெல்லாம் ஓட்டு போடுறது ஃபிட்டா ஃபிட் இல்லையாங்கிற மக்கள் கையில இருக்கு. அப்படி இருந்தா கூட அரசியல் கட்சிக்காரங்க எதுவும் நம்ப முடியாது. அப்படியே விலைக்கு போவானுங்க. பிஜேபி எதுகாலம் செய்யும். அதைத்தான் சொல்ல வரேன். பிஜேபி எதுகாலம் செய்யும். அவங்க கிட்ட பணம் இருக்கு சார். இல்ல பணம் இருக்கு. இல்ல நீங்க சொன்னீங்களே இந்த மம்தா பானர்ஜி நாளைக்கு பிஜேபி கூட வந்து சேர மாட்டாங்க. என்ன சார் இருக்கு? அதைத்தான் நான் சொல்ல வரேன். உறுதி என்ன சார் இருக்கு? இப்ப நான் அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்க, இதே திமுக போய் சேரது கூட வாய்ப்பு இருக்கு சார். பிஜேபி கூட திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையாங்கிறது இல்ல.
எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து கட்சிகள் கண்டிப்பாக இடம் மாறும். உதாரணத்துக்கு இந்த 300 இப்போ இதில் எப்படி வரப்போகுதுன்னா மாநில நலன்கள் ரொம்ப கவனமாக பார்க்க போறாங்க. யாரு மாநில நலங்க? எல்லா கட்சிக்காரங்களும். எந்த கட்சியும் சொல்லுங்க. எல்லாமே ரீஜனல் பார்ட்டி தானே. இல்ல நீங்க சொல்றீங்களா மாநில நலங்க, எந்த கட்சியும் சொல்லுங்க சார். அதாவது இப்ப நாயுடு நாயுடு இருக்காரு. அவர் நாளைக்கு ஒரு பேச்சு சொல்ல வரேன், சும்மா நம்ம ஒரு கற்பனையா தான் பேசுறோம். இப்போ 160 சீட்டு இந்தியா கூட்டணி 260 பிடிச்சிருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு பேச்சு சொல்ல வரேன். 260 வரும்போது இவருடைய உதவி தேவும் போது அவர் கடைசியில நாட்டு நலன்னு இங்க போகலாம். ஆமா. அதே சமயம் இங்க இருந்து அவங்களுக்கு தேவைன்னா போலாம் போகலாம். ஆமா. இப்ப இதெல்லாம் நாம சொல்றதுக்கு வெயிட் பண்ணணும். இப்ப நாம வந்து இப்ப என்னன்னா ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இந்திய கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் இது இல்லையா? தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்கானுங்க? நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க? எலும்பு துண்டுக்கு எவ்வளவு இன்னும் ஜால்ராட்ஸ் இருக்கானுங்க? நீங்க சொல்ற வேற, நான் சொல்றேன் அதுவும் இல்ல. இங்கதான் 40க்கு 40 இங்க இருக்கிறவங்க தான் சொல்றாங்க இந்திய கூட்டணி இவ்வளவு வெல்லுன்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது நீங்க இல்ல நீங்க சொல்றீங்களா இதுவும் இந்தியா கூட்டணிகள் இப்படியும் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். இல்ல இந்தியா கூட்டணி இப்போ இதே மாதிரி ஜால்ரா அடிக்கிறவன் கூட்டம் இருக்குன்ட்டு இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு பிரசாந்த் கிஷோருடைய அந்த கருத்து கணிப்புல என்ன சொல்றேன்னா, பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா 300க்கும் மேற்பட்ட இடங்களை பிஜேபி ஜெயிக்குங்க, டவுட் இல்ல. 320 30 கூட ஜெயிச்சிரும், 300 கூட ஜெயிக்கும் அப்படிங்கிற. அப்ப கரண் தாப்பர் கேட்கிறாரு எந்த அடிப்படையில அப்படின்னு கேட்கிறாரு. வடநாட்டில் அவருக்கு எதிராக இருக்குன்னா அது ஒத்துக்கிறாரு. ஒரு 50 தொகுதிகளை இழக்க வாய்ப்பு உண்டு, எங்க கிழக்கிலும் வடக்கிலும் 50 தொகுதிகளை இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. யாருக்கு வாய்ப்பு உண்டு? பிஜேபிக்கு. அப்படி சொல்லிட்டு இதை கண்டிப்பாக அவர் தெற்கிலும் மத்த மேற்கு பகுதி அதெல்லாம் சேர்த்து காம்பன்சேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேக்குற தெற்குல எங்க இருந்து இவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க? இப்ப அந்த கேள்வி சொல்லணும். சரி சார், இப்ப நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இல்ல நீங்க சொல்றேன் சார், கேரளால வரலாம் சார், ஒரு 2-3 இது தமிழகத்திலும் வரலாம் சார். எத்தனை வருவாங்க? எதுல ஒரு 5-6 தமிழ்நாட்டுல 6 சீட் வரும். 5-6 வரும் சார். அப்புறமா ஆந்திராலையும் வரலாம் சார். எத்தனை வரும்? எது கூட்டணியை சேர்த்து சார். அங்கே 6 இடத்துல நிக்கிறாங்க சார். எப்படியும் வருவாங்க சார். தெலுங்கானால வரும் சார். ஏங்க சந்திரசேகர் ராவ் இருக்கிற அந்த கட்சியுடைய ஓட்டு இப்ப வந்து பிஜேபிக்கு தான் வரப்போகுது. அங்க 17 தொகுதி இருக்கு, அங்கேயே அந்த இது வரும் சார். அங்க வந்து அப்படியே காங்கிரஸுக்கு 17 அப்படியே வரப்போகுது இல்லை. அப்படி இருக்கிறப்ப அங்கேயும் போன வாட்டியே 4 தொகுதி ஜெயிச்சாங்க தெலுங்கானால. இந்த வாட்டி ஒரு 7ல இருந்து 8 வரைக்கும் சொல்றாங்க சார். இல்லை இப்போ அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து 50 தொகுதி அங்க இழக்குறாங்கன்னு வைங்க, அவர் ஒத்துக்கிறாரு. ஆமா சார். பிரசாந்த் அப்ப எங்கப்பா பிடிப்பீங்க 50 தொகுதி? ஆமா அதான் நாங்க சொல்றேன்னா கர்நாடகா இருக்கு 50 தொகுதி. இப்ப கர்நாடகாவுல கடந்த முறை 28க்கு 25 தொகுதியை பிஜேபி. ஆமா சார். இந்த முறை கடும் போட்டியில் காங்கிரஸ் கூட்டணி 10 இடங்களுக்கு மேல வரும்னு வருது. ஆமா. அப்படி வரும்போது அது யார் கிளாஸ்? யாருக்கு? பிஜேபி தான் கிளாஸ். ஆமா அதான் அவர் சொல்றார் 50 தொகுதியில அதான் குறைய போகுது. அந்த அவர் சொல்றாரு இல்ல பிரசாந்த் கிஷோர் பிஜேபிக்கு 50 தொகுதி அடி வாங்கல. வடக்கு நான் அவர் சொல்லக்கூடிய மாநிலங்கள் எதுனா பிஜேபி ஹார்ட் கோர் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இமாச்சல், சத்தீஸ்கர், உத்தராஞ்சல், ஜார்க்கண்ட், ஹரியானா, டெல்லி. ஏன்னா சரி ஏன்னா அங்க வந்து தெற்குப்பகுதி வராது, அது கர்நாடகா தென்பகுதி. ஆமா சார். அதனால இந்த ஸ்டேட்ல 50 தொகுதி நான் சொன்ன இவ்வளவு ஸ்டேட் கிட்டத்தட்ட மொத்தம் 15 12 13 ஸ்டேட் வரும். ஆமா சார். இங்க நீங்க எண்ணி பாருங்க. ஆந்திரால 25 இருக்கு சார். இருங்க ஆந்திரால 25 இருக்கு. ஆந்திரா சவுத் அதான் 50 தொகுதி 25 இருக்கு சார். 50 தொகுதியில பிரசாந்த் கிஷோர் சொல்றது ஆந்திராவை சொல்லல, தமிழ்நாட்டை சொல்லல, கேரளாவை சொல்லல, தெலுங்கானா சொல்லல. இல்ல சவுத்துல 50 தொகுதி வரும்னா இதுதான் கணக்கு. ஆந்திரால 25 தொகுதி இருக்கு, தெலுங்கானால 17 தொகுதி இருக்கு. ரெண்டுத்தையும் கூட்டுங்க சார், எவ்வளவு சார் வருது? ரெண்டு பேருமே பிஜேபி வருவாங்களா? பிஜேபி. ஆமா சார், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல சார். சரி அப்ப நீங்க சொல்லுங்கண்ணா, இப்ப ஜெகன்மோகன்னா ரெண்டு பேருமே பிஜேபி வருவாங்க. ஆமா, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நவீன் பட்நாயக்கும் போயிடுவாரு பிஜேபிக்கு. ஆமா, உன்ன கேட்ட மம்தா பானர்ஜியே போயிடுவாங்க பிஜேபிக்கு. ஆமா, இப்ப நீங்க சொல்றப்பதான் எல்லாரும் பிஜேபி போயிருவாங்கிறீங்க. ஆமா சார். அப்ப நீங்க சொல்ற கணக்கிட்ட பார்த்தா, இப்ப நான் சொல்ற கணக்கிட்டுக்கு நான் என்ன சொல்றேன்னா
50 தொகுதிகளை வட இந்திய மாநிலங்கள் நான் எப்படி பிரிக்கிறேன்னா, மேற்கு மாநிலங்கள், கிழக்கு பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள், வடக்கு மாநிலங்கள் மற்றும் தெற்கு மாநிலங்கள். வடகிழக்கு மாநிலங்கள்ல சிஸ்டர் ஸ்டேட்ஸ் 7 இருக்கு. மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல பிரதேஷ் எல்லாமே வருது. இதுல ஒரு 14 தொகுதி இருக்கு. மொத்தத்துல 27 தொகுதி இருக்கு. ஆமா சார். ஆசாம், மணிப்பூர், இது ஆசாம்ல வடக்கு மாநிலங்கள் நான் சொன்ன இந்த மாநிலங்கள்லாம் சொல்றேன். மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தராஞ்சலி, இமாச்சல பிரதேஷ், இது எல்லாமே வடக்கு மாநிலங்கள். இல்ல, ஏன்னா எதுக்கு தெரியுமா, நீங்க மாநிலங்கள் ஏன்னா இமாச்சல பிரதேசல அவங்க தான் ஃபுல்லா ஜெயிச்சாங்க. மேற்கு மாநிலங்கள்ல எது பாப்பீங்க? எது? ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, அப்புறம் இது வந்துரும் மேற்கு வங்கம், அந்த பகுதியில சேர்ந்துரும். ஆமா, அது கூட மேற்கு வெஸ்ட் பெங்கால் அங்க கிழக்குல போயிடும். இந்த இதுல அது வடகிழக்கோட சேர்த்துக்கணும். அதை இதுல இப்ப 26 குஜராத். இப்படி நம்ம ரீஜனல் வைஸா 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரி, மொத்தம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரி. இந்த முறை வரக்கூடிய பெரும்பான்மையான கருத்துகள் பிஜேபிக்கு மிக பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல சார். இந்த எல்லாமே எட்ஜ் எடுத்துட்டாங்க. எட்ஜ் எடுத்துட்டாங்க. 2019 பாயிண்ட் வாரிய அதுல மாற்று கருத்து வரல. ராஜஸ்தான் 25 இது பண்ணிட்டாங்க, குஜராத் 26 இது பண்ணிட்டாங்க, இமாச்சல் பிரதேசல 14 இது பண்ணியிருக்காங்க, பீகார்ல 40ல 39 பண்ணியிருக்காங்க. அது சத்தீஸ்கர்ல அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல 14, அதுலயும் அவங்க தான் 10க்கு மேல அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் குறையும். இதுல மத்திய பிரதேசம் குறையும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 தொகுதி போயிடும் சார். 50 தொகுதினா 300ல 50 போனா எத்தனை? 250 சார். 250 சார். நான் இவ்வளவு அதான் சொல்றேன். 250 சார். இப்ப அவங்களுக்கு தேவையான 22 தொகுதி தேவை. ஆமா சார். அந்த 22 தொகுதி அதான் அது நவீன் பட்நாயக், சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர் ராவ் இதெல்லாம் வரும் சார். ஏன்னா ஆந்திரால 25 தொகுதி இருக்கு சார். காங்கிரஸுக்கு ஒண்ணும் கிடையாது சார். காங்கிரஸ் அங்க இருக்க தலைவர் ஷர்மிளாவே ஜெயிப்பாங்க, இது தெரியாது சார். இப்போ ஆந்திரா விட்டுட்டு எல்லாம் நீங்க சொல்றீங்களா? கர்நாடகா சொல்றீங்களா? கர்நாடகாவுல இல்ல கர்நாடகா சொல்றீங்களா? ஆந்திரால கிடையாது சார். யாரு காங்கிரஸ் அங்க சீன்ல இல்ல சார். ஆந்திரா பத்தி நம்ம பேசலையே. இல்ல நீங்க அந்த 20 தொகுதி நான் எப்படி பேசுறேன், அந்த 20 தொகுதி எப்படி வரும்? இப்படிதான் வரும். இல்ல இப்ப தென் மாநிலங்கள்னு பார்க்கும்போது ஆந்திராவுல ஒரு 17, ஆந்திராவுல 17, அது வந்து யார் வந்தாலும் ஆந்திரா தெலுங்கானாவுல 42 தொகுதி இருக்கு. ஆமா. கர்நாடகாவுல 28 தொகுதி இருக்கு. ஆமா. அப்ப 42 28 எவ்வளாச்சு? 52 62 70 தொகுதி ஆச்சு. 70 ஆச்சா? தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி சேர்த்து ஒரு 40. அப்ப 70 40 110. ஆமா. கேரளா 130 தொகுதி வருது. ஆமா. இந்த 130 தொகுதியில மேஜரா வெற்றி பெற போறது இந்தியா கூட்டணிங்கிற சர்வே தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா. இல்ல அதுல அவங்க நீங்க சொல்றது தமிழ்நாடும் தமிழ்நாடு 40, கேரளா ஒரு 20. இங்க பெரிய லெவல்ல யார் ஆட்சி நடக்கு? கர்நாடகாவுல யார் ஆட்சி நடக்கு? காங்கிரஸ் ஆட்சி. அப்ப காங்கிரஸ் அங்க மெஜாரிட்டியா வருது இப்போ. ஆமா சார். அப்படி இருந்தா அந்த 25ல கட்டாயம் 15 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். யாருக்கு? காங்கிரஸுக்கு. அதத்தான் சொல்ல வரேன். ஆமா. அதுல 25ல 28ல 15. ஆமா. அதத்தான் சார் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுல ஒரு 40 ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அதாவது கர்நாடகாவில் 28க்கு 15 வரப்போகுது. போன முறை 25க்கு காங்கிரஸ் 1 தான் ஜெயிச்சது. 28க்கு 1 தான் காங்கிரஸ். 2 தொகுதி ஜெயிச்சது. இந்த ட்ரிப்பு 10 தொகுதி வரப்போகுது. ஆமா. 8 தொகுதி. அப்ப 25 10 30 15 10 25 ஆச்சா? ஆமா. 25 ஆச்சா? அப்ப அது அவங்களுக்கு லாபம் தானே. ஆமா சார். அந்த 25 தொகுதி அவங்ககிட்ட யாரு? இந்த ரெண்டு காங்கிரஸுக்கு எப்பயுமே சவுத் இந்தியா தான் சார். அவங்க அதான் பிஜேபி அதான் சொல்லுது, உங்களுக்கு சவுத் இந்தியா தான். நீங்க சவுத். அப்ப அதத்தான் பிரசாந்த் கிஷோர்ட்ட கேக்குறாரு. நீங்க சொல்லுங்க, இந்த 50 தொகுதி வடக்கு மாநிலங்கள்ல நீங்க தோக்குறீங்கல்ல, அதை காமன் செட் பண்ண தெற்க ஜெயிச்சிருவோம்னு மொட்டையே சொல்றாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி. அப்ப அவர் என்ன சொல்றாரு? காட்டுனா
காட்ட மாட்டேங்க சார். சொல்லணும்ல சார் என்ன சார் அன்பார்லிமெண்ட் வந்தா அப்ப கூட எங்க doubt? சார் அன்பார்லிமெண்ட் வந்தா கூட பிஜேபி தான் சார் ஆட்சி அமைக்கும். அது மட்டும் உறுதியா அது சொல்லுவாங்க. ஆட்சி அமைப்பதை பத்தி நாம ரெண்டாவது கதை இல்ல அதுல அவங்க எப்படி காலம் செய்வாங்க பிஜேபி எதுக்காலம் செய்வாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். இப்போ அப்படியே தமிழ்நாட்டு வாங்க சார். தமிழ்நாட்டுல இப்ப இதே முடிச்சிருவோம். ஏன்னா நேரம் அதற்கான ஒர்க் அவுட் ஆகுது. இல்ல தமிழ்நாடு அது அப்படி இவ்வளவு நடக்குது சார். தமிழ்நாட்டு வாங்க சார். இல்ல ஒரிசால என்ன பேசி இருக்காரு யாரு மோடி. அங்க இருக்கிற பூரி ஜெகநாத கோயில் உடைய பொக்கிஷ சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு என்றார். ஆமா ஆமா. அப்படின்னா தமிழர்கள் திருடர்களா அப்படின்ட்டு இங்க இருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் கேட்கிறாரு. கேட்டாலும் இப்ப தமிழ்நாட்டுல இப்ப எலெக்ஷன் நடக்கல. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இதனால இவருக்கு லாபமோ அவருக்கு நஷ்டமோ வரப்போறது இல்ல. இது கேட்கறதுக்கு யோகிதை இருக்கா யாருக்கு? ஸ்டாலினுக்கு யோகி இருக்கா? திருடன்ட்டு அவங்க அப்பா என்ன சொன்னாரு? கருணாநிதி என்ன சொன்னாரு? இந்துக்கள் எல்லாம் திருடன்னாரு. இந்துக்கள் எல்லாம் திருடன்னாரு. அது சும்மா தானே இருந்த. இவர் சொல்றாரு திருடன்ட்டு. தமிழகத்தை அங்க ஆளக்கூடாது இது இல்லன்ட்டு. ஆமா அது கருணாநிதி தான் சொல்றார் சார். ஒரு மலையாளி எப்படி தமிழகத்தை ஆளலாம் எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் சார். அப்புறமா இன்னொன்று இது பண்றாரு யாரு வைகோ வந்து தெலுங்குன்னுட்டு. அப்புறமா வைகோ வந்து சொன்னாரு நீ மாத்திரம் என்ன தமிழ்னா, நீ மாத்திரம் தமிழ்னா, நீயும் தெலுங்கு தான். வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு சார். வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. தமிழ்ன்ட்டு நீ சொல்றீல்ல 2009 ஈழ படுகொலை நடந்தப்ப நீ என்ன பண்ண? நீ என்ன சார் பண்ண? போயிட்டு அங்க போயிட்டு முக்கியமான இலாக்கா வாங்கிறது போனல. எது தள்ளு வண்டியில் இட்டு போனாங்கல்ல. சாரி சக்கரை நாக்கள். இப்போ அது சொல்லக்கூடாது தள்ளு வண்டின்ட்டு. இவர் வந்து தமிழ் பற்றாளுங்களா? தமிழ் இனத்துக்கு துரோகிங்க சார். தமிழர் இன்னைக்கு சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லுங்களேன். 1.5 லட்சம் ஜனங்க செத்தாங்க. அது யாரு? இப்ப கூட்டணியில இருந்த காங்கிரஸ் சேர்ந்து தானே ஆயிடுச்சாங்க. அப்ப வந்து 2004 இருந்து 2009 வரைக்கும் யூபி 1 உன்னகிட்ட மெஜாரிட்டி கிடையாது. டிஎம்கே வித்ரா பண்ண கவர்மெண்ட் காலி சார். நீங்க டிமாண்ட் பண்ணிருக்கலாம் சார். நீங்க வித்ரா பண்றீங்க இல்ல பண்ண நான் வித்ரா பண்ணிட்டு அதுக்கெல்லாம் பண்ணாரா? நிச்சயமாக அந்த யூபி 1 யூபி 2 தோக்கிறதுக்கு காரணம் சார் இதே திமுக தானே. இன்னைக்கு சகோதரன்ன்றீங்களா? நீ இப்ப இங்கிருந்து சரி 19ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சது. உன்னால இங்கிருந்து கும்மிடி பூண்டி தாண்டி உன்னால போக முடியுதா? ஏன் உன்னை கூப்பிடல? அதான் ஏன் கூப்பிடல? அதான் ஒரே பார்ட்டியோட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இங்க உள்ள நீங்க சொல்றீங்களே இங்க உள்ள இதோட திமுகவினுடைய செல்வாக்கு கும்மிடி பூண்டி தாண்ட முடியாது. நம்ம இவ்வளவு தூரம் உண்மையில சென்ட்ரல்ல யாரு ஆட்சிக்கு வருவாங்க இல்லைன்ட்டு ஜூன் 4ஆம் தேதி தெரிய போற ரிசல்ட்டுக்கு முன்னே நம்ம இப்போ வந்து விவாதிச்சிருக்கோம். அது எப்படி இருக்குது இல்லையன்ட்டு பார்ப்போம் சார். சரி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில இதை விட இன்னும் காரசாரமான விவாதத்தை நம்ம சந்திப்போம். ரொம்ப நன்றி குட்டிக்கண்ணன் சார். மீண்டும் சந்திப்போம்.